சாப்பிடுறேன். பாணி புத்தியாந்து புடிச்சிட்டு பொழைச்சிக்கணும். புத்தியாந்து பொழைச்சிக்கணும். அப்புறம் புள்ளியாங்கறியா ஏன் மேல தொட்டாண்டா போயிடும். உனக்கு தொலைதான் கூடாது. சத்தம் கூடாதீங்க. உனக்கு தொலைதான் கூடாது. ஆமா உன்னெல்லாம் தொட்டு அடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இன்னைக்கு நான் வேற ஒரு ஆயிரம் வச்சிருக்கிறேன். நான் என்னடா வச்சுக்கிறா இங்க வா இப்படி வா. கை சொல்ல மாட்டேன், அடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன். வேற ஒரு ஆயுதம் வச்சிருக்கிற கைவசம் இன்னைக்கு. என்ன ஆயுதம்? இது சரி குடுக்கறது கூடதான். இதனால கவுத்த திரிச்சு வந்து அடிக்கிறேன். வாங்கி போகணும்னு சத்தியமா குஞ்சு மேல படுத்துறா. குஞ்சு மேல ஏண்டா அதை வச்சுட்டு என்ன பண்ற? அனைத்து ரசிக பொதுமக்களுக்கும் நம்மளுடைய அழகி சபா சார்பாக பலமாத 2 கிலோ வணக்கம். அப்படி இருந்தாலும் நம்ம நாடுக்கு அதாவது சிறப்பு விருந்தினராக வருகிறதுக்கும் யார் என்றால் எழுத்து படித்து மாநகரத்தை சேர்ந்த நம்மளுடைய விருதுநகர் சக்கரவர்த்தி கணேசன் அவர்களும் உயிரினும் மென்மையான கணேசன். அது மட்டுமல்ல இன்னும் கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த யூடியூப் செல்வண்ணா அவர்கள் நம்ம நாடகத்துக்கு வருகிறார். யூடியூப் செல்வண்ணா எத்தனையோ யூடியூப் இருக்கலாம், எத்தனையோ செல்லு எத்தனை யூடியூப் இருக்குது. ஆமா ஆளாளுக்கு போய் யூடியூப் பண்ணிட்டாங்க. ஆமா ஒரு செல்லு வாங்கினா உடனே யூடியூப் ஓபன் பண்ணி போறாங்க. ஓபன் பண்ணி நான் அந்த ஃபுட் விளாக்ஸ் சாப்பாடு பத்தி போடுறது, ஆமா ஊருக்கு போறது, வண்டி ஓடுறது போறது, இந்த மாதிரி நம்மளுடைய செல்வண்ணே பெரிய பெரிய இங்க தூக்கம் கட்டு எல்லாரும் சேர்ந்து வச்சு எடுப்பாங்க. நம்ம செல்வண்ணே அதாவது கை வலி பார்க்காம கை வலியோடைய பெரிய பெரிய கையாலேயே செல்போன் வச்சு யூடியூப் சேனல் எடுக்கிறாரு. அவர்களுக்கும் அதாவது அவர்கள் எப்படி இருக்கணும், எப்படி திருப்பதி ஏழுமலையான் சொன்னது அடிக்கு வர எப்படி ஓய்வு வருதோ அது போலவே நம்முடைய செல்வண்ணனுக்கு எந்த ஒரு குறையாவது எந்த ஒரு தீங்கு நடக்காம இருக்குன்னு சொல்லி அந்த ஆண்டுடைய பிரார்த்திக்கிறோம். ராமோதயம் பேரு அதாவது நம்ம சொந்தம் அதாவது ஆறுவயர் அண்ணன் நம்ம குமார் அண்ணங்கிற புள்ள அதாவது நம்ம குமார் அண்ணனுடைய அவருடைய சொந்த அண்ணன் அவர்கள் பெற்றவர் குமார் அண்ணன் என்ன நடிகை. ஆமாடா ஆரம்பத்திலே சொல்ல மாட்டேன், ஏன்னா அண்ணன் தெரியாம நான் வீட்டுக்கு போறப்பல அவர் வேலைக்கு போட்டு போயிடுறாரு. நான் என்ன பண்ணுவேன்? அண்ணா நல்லா இருக்கிறாரா? வேலைக்கு வேண்டியா வரல, இன்னும் வந்திருக்கணுமே, போனே பண்ண ஒரு மாசம். நம்ம அண்ணன் அவர்கள் அவர் சொத்துல இருந்து நமக்காக ஒரு 100 ரூபாய் வாங்கி இருக்கிறார். அவர்கள் எந்த ஒரு நோய் நொடி வராமல் அந்த ஆண்டவன் அந்த விளையாட்டு வாரியவை ராமோதயம் தமிழ் முன்னிட்டு ஆழ்வதை போல் நான் யார் பெயரிட்டேன், நான் பேர் விட்டவன். யூடியூப்ல தப்பா செய்யுங்க. என் பெயர் என்ன தெரியுமா? என்ன சொன்னா தெரிவிக்கு
மேல ஏமாத்துறாங்க. ஆறாட்டம். ஆயிரம் பாது. சொல்லி வை. அவர் ஒண்ணி மிஞ்சிராப்பி. ஆகையால் என் பெயர் வந்தன் சுவாமி நண்பா தங்கள் பெயர் தேவேந்திரனாக இருந்தாலும் என் பெயர் மன்னர் தேவேந்திரா என்று போயும் என்னை பெற்றாலே தாய் தெரியுமா சுவாமி மகாராஜா தங்கள் பேர் தேவேந்திர மன்னனாக இருந்த போதிலும் தங்களையும் ஈன்றெடுத்த தாய் தந்தை யாரு? என்னை பெற்றாலே என் தாய் தந்தை. என் தந்தை காசிப மகாமுனிவர். தந்தை காசிப மகாமுனிவர். என் தாய் அதிதிதி. தாயார் அதிதிதி. காசிப மகாமுனிவருக்கும் அதிதிதிக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தீங்க? அதிக்கு பிரதமர் அரக்கர்கள், திதிக்கு பிரதமர் எண்ணற்ற தேவர்கள். அதிக்கு பிறந்தது அரக்கர்கள், திதிக்கு பிறந்தது எண்ணற்ற தேவர்கள். சுவாமி அப்படி பிறந்திருந்தாலும் தாங்கள் ஆண்டு வரக்கூடிய நாடு நகரம் என்ன? தேவேந்திர மன்னனாக இருந்த போதிலும் நான் இந்த நாட்டு மன்னன். எனக்கு எத்தனை நாடு? அப்படியா?
என்னுடைய நாளும் அமராவதி பொன்னுலோகம் தெய்வலோகம் 3 லோகத்திற்கும் அதிபதியான மன்னன் 3 லோகத்துக்கு அதிபதியான மன்னன் இங்க வந்து கூத்தாட காரணம் என்ன? உனக்கு இருக்க மாட்டேங்குதா சுவாமி? திருமணமா
ஏன் இப்படி வேலை வாங்குறாங்கம்மா மாட்டாங்க அடிக்கிறது தெரியல நடந்துட்டான் ஓல் ஓல் மச்சான் இத்தனை காசு கழிச்சு நல்லா வேர்க்கல தானே அடிக்கிறது சரியில்லை இவ்வளவு நேரம் விடிய விடிய அடிச்ச ஒட்டமே வேர்க்கல இந்த பையனுக்கு அடிச்சு இப்படி வேர்த்து போச்சு என்ன காரணம் அவ்வளவு கஷ்டப்படுறேன் ஏதோ காலையில ஒரு 50 நூறு பெட்ரோல் கொடுப்பா நினைக்கிறேன் அப்ப மத்தாளக்கார படிக்கிட்டு ஆரம்பிச்சுட்டு அப்படியே இங்க அடிக்கிற அடி சோழக்காட்டில் நல்ல எப்படி இருவேன் நண்பா என் மனைவியோ இந்திராணி மனைவியாரும் இந்திராணி இந்திராணி வாயிட்டு தேவையானை மந்திரமாலை அப்படி சொல்லப்பட்ட 3 மக்களை பெற்று தேவாலயம் எவர் இருக்கலாம் அதிபதியாக அதனால் இந்த தேவலோகத்தில் இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் தேவலோகத்தில் யாரும் வருவது பற்றியது பார்க்கலாம்